இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறேன்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் 25ஆம் தேதி ஆனி அமாவாசை நாளானது வருதுங்க. இந்த ஆனி அமாவாசைக்கு பிறகு ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் அவங்க வாழ்க்கையில புதிய திருப்பங்கள் நிகழப்போகுது. அந்த வகையில் இன்னைக்கு எந்த ராசி நேயர்களுக்கு பார்க்க போறேன்னு பார்த்தீங்கன்னா, கும்பம் ராசி நேயர்களுக்கு இந்த ஆனி அமாவாசைக்கு பிறகு நடக்கக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். கும்பராசி நேயர்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்து பயனடைங்க. அதுக்கு முன்னாடி இந்த ஆனி அமாவாசையோட சிறப்பு என்னங்கிறத பார்த்துட்டு அதன் பிறகு உங்களுக்கு என்ன பலன் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளலாம். ஆனி அமாவாசை அன்று முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து வழிபட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் சுபிட்சங்கள் பெருகும் அப்படின்னு ஐதீகமாகவே சொல்லப்படுது. திருவாதிரை நட்சத்திரத்தில் வரும் அமாவாசை நாளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வதன் மூலம் முன்னோர்களுக்கு 12 ஆண்டுகள் தர்ப்பணம் செய்த திருப்தியை ஏற்படுத்தும். மறைந்த முன்னோர்களுக்கு முறையாக நீங்க பித்ரு பூஜை செய்து வந்தீங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தில் உள்ள தோஷங்கள் எல்லாமே நிச்சயமா அகன்றுவிடும் அப்படின்னு சொல்லப்படுது. சூரியன் மிதுன ராசியில் பிரவேசிக்கும் மாதமே ஆனி மாதம் என்று அழைக்கப்படுது. இந்த ஆனி மாதம் இறை வழிபாடு மேற்கொள்ளத்தக்க ஒரு சிறப்பான மாதமாக இருக்கிறது. இந்த ஆனி மாதத்தில் வருகிற அமாவாசை தினத்தில் தர்ப்பணம் தந்து உங்களுடைய முன்னோர்களை நீங்க வழிபட்டு வந்தீங்கன்னா குடும்பத்தில் சுபிட்சம் கண்டிப்பா பெருகலாம். திருமணம் கால தாமதம் ஆகக்கூடிய நபர்களுக்கு விரைவில் திருமணம் நடக்கலாம். வீண் பண விரயங்கள் ஏற்படுவது கண்டிப்பா நீங்கிடும். அதே போல பல நேயர்கள் வெளிநாடு செல்லக்கூடிய முயற்சிகளை எடுப்பீங்க. ஸோ அந்த முயற்சிகளில் ஏதாவது தடங்கள் இந்த மாதிரி இருந்திருக்கலாம். இந்த ஆனி அமாவாசை அன்று நீங்க முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறதுனால இந்த மாதிரி விஷயங்கள் எளிதாக உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான பலனை பெற்றுத்தரும். உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய காரிய தடைகள் அனைத்துமே நீங்கிடும். அதே போல உங்களுக்கு பல நம்பிக்கையும் இதனால பிறக்குங்க. இந்த ஆனி மாத அமாவாசை தினத்தன்று நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, காலையில் குளித்துவிட்டு உங்கள் ஊரில் இருக்கும் ஆற்றங்கரையில் வேதியர்களை கொண்டு மறைந்த உங்களுடைய முன்னோர்களுக்கும் உறவினர்களுக்கும் நீங்க திதி தர்ப்பணம் தர வேண்டும். வீட்டின் பூஜை அறையை நன்றாக சுத்தம் செய்து தீபமேற்றி வழிபடலாம். அதன் பிறகு உங்கள் வீட்டில் இருக்கும் மறைந்த முன்னோர்களின் படத்திற்கு பூக்கள் வைத்து தூபங்கள் கொளுத்தி வணங்க வேண்டும். இந்த ஆனி அமாவாசை தினத்தில் திருஷ்டி பூசணிக்காய் அல்லது எலுமிச்சை பழம் வாங்கி அதன் மீது கற்பூரம் கொளுத்தி உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய திருஷ்டிகளை நீங்க கழிக்கலாம். சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக அமாவாசை திதி தர்ப்பணம் செய்ய முடியாதவர்கள் அன்றைய தினம் உங்களுடைய வீட்டிலேயே முன்னோர்களை வழிபட்டு கருப்பு மற்றும் வெள்ளையில் கலந்த சாதத்தை காகங்களுக்கு உணவாக வைக்கலாம். இந்த மாதிரி காகங்களுக்கு உணவாக நீங்க வைக்கிறதுனால முன்னோர்களுக்கு திதி அளித்த பலன் முழுமையாக கிடைக்கலாம். ஸோ இந்த மாதிரி செய்ய முடியாதவர்கள் கண்டிப்பா ஆனி அமாவாசை என்று முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கலாம். இதுதாங்க இந்த ஆனி அமாவாசையோட சிறப்பு. இந்த ஆனி அமாவாசைக்கு பிறகு கும்பராசி நேயர்களுக்கு என்ன பலன் காத்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த நேரத்தில் கும்பராசி நேயர்களுக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டம் வீடு தேடி வரக்கூடிய வாய்ப்பு நிறையவே இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது அதிர்ஷ்டம் உங்களுடைய வீட்டின் கதவை தட்டக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. மகாலட்சுமியோட யோகம் கும்பராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக கிடைக்க போகுது. ஸோ என்னென்ன பாக்கியங்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத வாங்க முழுமையாக பார்க்கலாம். கும்பராசி நேயர்கள் எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா மிகவும் நல்ல மனம் கொண்டவர்களாக இருப்பார்கள். அவர்களுடைய மனதில் கோபம் வராத வரை எந்த பிரச்சனையுமே உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படாது. அதே போல கும்பராசி நேயர்களை யாராவது தூண்டி விட்டீங்கன்னா அவங்களுடைய கோபத்தை கட்டுப்படுத்த முடியாத அளவிற்கு இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. கும்பராசி என்றாலே முன்னேற்றம் என்று அர்த்தம். மிகவும் செல்வ செழிப்புடன் வாழ்வதற்கான யோகங்கள் கும்பராசி நேயர்களுக்கு அதிகமாக கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. கல்வியில் பார்த்தீங்கன்னா சிலர் ஹாஸ்டலில் தங்கி படிக்கக்கூடிய நிலை சில மாணவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உருவாகலாம். மாணவர்களுக்கு கலை, கணினி, வணிகவியல், மேலாண்மை சம்பந்தப்பட்ட படிப்புகளில் இருக்கக்கூடிய நேயர்களுக்கு நல்ல யோகம் கண்டிப்பாக கிடைக்கும். குரு பகவான் 5ஆம் இடத்திற்கு வந்திருக்கிற இந்த காரணத்தினால் சில கும்பராசி நேயர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாத ஒரு நேயர்களுக்கு தற்போது குழந்தை பேரு கண்டிப்பாக உண்டாகலாம். குழந்தைகளுடைய வாழ்க்கையில கல்வி, சுப காரிய தடைகள் இது அனைத்துமே இந்த நேரத்தில் நீங்கிடும். குழந்தைகளுக்கு திருமணம் நடைபெறக்கூடிய யோகமும் இந்த ஆனி அமாவாசைக்கு பிறகு உங்களுக்கு கிடைக்கலாம்.
மூன்றாம் இடத்தில் சுக்கிர பகவான் இருப்பதால் நகை ஆபரணங்கள் உங்களுக்கு அதிகமாக சேரலாம். புதிய கார், இருசக்கர வாகனம், வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள், இந்த மாதிரி சில விஷயங்களை வாங்கி மகிழ்வீர்கள். கலை, சினிமா, ஊடகத்துறையில் இருக்கக்கூடிய கும்பம் ராசி நேயர்களுக்கு புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடக்கூடிய வாய்ப்பு நிறையவே இருக்கிறது. புதிய வாய்ப்புகளால் உங்களுடைய வாழ்க்கை இந்த ஆணி அமாவாசைக்கு பிறகு நல்ல ஒரு முன்னேற்றமான சூழலை இருக்கலாம். உத்தியோகம் மற்றும் தொழிலில் பார்க்கும் பொழுது நன்றான ஒரு சூழ்நிலை ஏற்படும். தொலைதூரத்தில் இருந்து நல்ல செய்தி கும்பராசினியர்களுக்கு கிடைக்கலாம். வெளிநாடு செல்ல முயற்சி செய்பவர்களுக்கு வெற்றி ஆதாயம் கண்டிப்பாக கிடைக்கலாம். பயணத்தால் கும்பராசினியர்களுக்கு ஆதாயம் ஏற்படும். அரசியல் துறையில் இருக்கக்கூடிய கும்பராசினியர்களுக்கு புதிய பதவிகள், அங்கீகாரம் கிடைக்கலாம். அரசு துறையில் பணியாற்றுபவர்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு நிச்சயமாக ஏற்படும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த இடமாற்றம் கூட கிடைக்கலாம். பணவரவு சீராக உங்களுக்கு இந்த நேரத்தில் இருக்க போது. உங்களுடைய ராசியில் ராகு பகவானும் கேது பகவானும் 7ஆம் இடத்தில் இருப்பதால் ஏதாவது ஒரு வகையில் கும்பராசினியர்களுக்கு கருத்து வேறுபாடு இருந்து கொண்டே இருக்கலாம். இதனால் உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் அடிக்கடி கருத்து வேற்றுமை கண்டிப்பாக ஏற்படும். இதனால் கும்பராசினியர்கள் இந்த மாதிரி விஷயத்த கொஞ்சம் அனுசரித்து போகிறதுல எந்தவித தப்புமே கிடையாது. அதே போல கூடவே செவ்வாயும் உங்களுடைய ராசியில் இருப்பதால் மனக்கசப்பை தவிர்க்க முடியாத சில விஷயங்கள் உங்களுடைய மனதில் இருந்து கொண்டே இருக்கலாம். இதனால கணவன் மனைவி முடிந்தவரை வாக்குவாதத்தை தவிர்த்துவிட்டு அரவணைத்து செல்வது இந்த நேரத்தில் மிகுந்த நல்லதாக உங்களுக்கு இருக்கலாம். ஸோ இந்த காலகட்டம் முழுவதுமே கும்பராசினியர்களுக்கு இந்த மாதிரி சிறு சிறு பிரச்சனைகள் கண்டிப்பாக ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறையவே இருக்கிறது. கும்பராசியில் இருக்கக்கூடிய நேர்கள் இந்த ஆணி அமாவாசைக்கு பிறகு கொஞ்சம் அனுசரித்து போனீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை கண்டிப்பாக நீங்கள் தவிர்க்கலாம். அதே போல் கும்பராசி நேர்களுக்கு இந்த ஆணி அமாவாசைக்கு பிறகு உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் கண்டிப்பாக செலுத்த வேண்டும். ஏதாவது சிறு தொந்தரவு உங்களுக்கு ஏற்பட்டாலுமே உடனடியாக மருத்துவருடைய ஆலோசனை கேட்டு நடந்து கொள்வது நல்லதுங்க. நீங்கள் சின்ன பிரச்சனை அப்படின்னு நினச்சிட்டு அலட்சியமாக விட்டீங்கன்னா கண்டிப்பாக பெரிய அளவில் ஒரு பாதிப்பை உங்களுக்கு ஏற்படுத்தும். அதனால் உடல் ரீதியான விஷயத்தில் இந்த காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருப்பது கும்பராசி நேயர்களுக்கு நல்லது. கும்பராசி நேயர்களுக்கு ஏற்கனவே பார்த்தீங்கன்னா உடல் ரீதியான சிறு சிறு தொந்தரவுகள் கண்டிப்பாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு சூழலில் கும்பராசி நேயர்கள் உங்களுடைய ஆரோக்கியத்தில் நீங்கள் முழு கவனத்தை செலுத்துவது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக சொல்லப்பட்டிருக்கு. கும்பராசி நேயர்களுக்கு இந்த ஆணி அமாவாசைக்கு பிறகு 7.5 சனி இருப்பதால் மனசங்கடம், குழப்பங்கள் உங்களுடைய மனதில் கண்டிப்பாக இருந்து கொண்டே இருக்கலாம். அதனால் எந்த விஷயத்தையும் தீர ஆலோசித்து செயல்படுவது நல்லது. எதிலும் நிதானமாக சிந்தித்து செயல்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த ஆணி அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு இருக்க போகுது. மற்றவர்களிடம் பேசும்போது உங்களுடைய வார்த்தைகளில் அதிக கவனம் கண்டிப்பாக அவசியம். நீங்கள் ஏதாவது அலட்சியமாக பேசிவிட்டு அதன் மூலம் பெரிய அளவில் ஏதாவது ஒரு சிக்கல் உங்களுக்கு வரலாம். அதனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் பேசும்போது கொஞ்சம் நீங்கள் நிதானத்தை கடைபிடிப்பது அவசியம். மகாலட்சுமிக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் இந்த மாதிரி பரிகாரத்தை செய்து வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்கலாம். உடல் ரீதியாக ஏற்படக்கூடிய சிறு சிறு தொந்தரவுகளுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கலாம். ஸோ கும்பராசினியர்கள் இந்த ஆணி அமாவாசைக்கு பிறகு என்ன பரிகாரம் செய்யணும் அப்படின்னு பார்க்கும் பொழுது மகாலட்சுமிக்கு அபிஷேகம் செய்து வழிபட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் விலகி நல்ல யோகங்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஸோ முடிந்த அளவுக்கு கும்பராசினியர்கள் இந்த காலகட்டத்தில் இந்த பரிகாரத்தை தவிர்க்காமல் செய்து பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் பரிகாரங்களை செய்யும்போது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு பாசிட்டிவான எனர்ஜி கிடைக்கலாம். அதே போல் முடிந்த அளவுக்கு கும்பராசி நேயர்களுக்கு குல தெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கலாம். ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் கும்பம் ராசி நேயர்களுக்கு இந்த ஆணி அமாவாசைக்கு பிறகு என்னென்ன பலன்கள் கிடைச்சிருக்கு, என்னென்ன மாற்றங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் முழுமையாக பார்த்து தெரிந்திருப்பீங்க. அதே போல் இந்த ஆணி அமாவாசையோட சிறப்பு என்னங்கிறதையும் இந்த வீடியோ மூலம் முழுமையாக பார்த்து தெரிந்திருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயனடை, இந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடைன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.
மேலும் இது போல் ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதே போல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். தேங்க்யூ.